பக்தி கிளைட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளைட்ஸை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக செவ்வாய் பெயர்ச்சியுடைய பலாபலன்களை எல்லாம் நான் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிதுனம் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசி உங்களுக்கு எப்பவும் கிடைக்கணும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ காரகத்தன்மை இருந்தாலும் கூட புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடைய ஒரு அற்புத கிரகம் தான் செவ்வாய். மற்ற கிரகங்களில் இருந்து வரக்கூடிய தாக்குதல் பலாபலன்களில் எல்லாம் தடுத்து கேடயமாக நம்மை காக்கின்ற ஒரு சக்தி செவ்வாய்க்கு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3-4, திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, என்னை பொறுத்தவரை நான் நிறைய சொல்லியிருக்கேன், எவ்வளவோ சொல்லியிருக்கேன். ஜோதிடத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது வட்டம். மேலிருப்பவன் கீழும் கீழிருப்பவன் மேலும் நகர்வது இயற்கை தானே. எத்தனையோ துன்பங்களும் துயரமும் வந்தாலும் இந்த மனிதன் மட்டுமே வாடி போகின்றார், கலங்கி போகின்றார், திகைத்து போகின்றார், திக்கற்ற அனாதையாக இருப்பதை போன்ற உணர்வை அடைகின்றார். அதுக்கெல்லாம் காரணம் கர்மா என்று சொல்லியெல்லாம் நான் நகரல. காரணம் என்னென்னா சொடி பிரசனத்தை நீண்ட காலமாக நான் பார்த்து வருவதனால செவ்வாய் பயிற்சி இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வந்தாலே போதும். காரணம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவர், பூமி காரகன். அது மட்டும் கிடையாதுங்க, அதிகாரம் படைத்த அரசு துறைக்கு இவன் தான் ஒரு காரகத்தன்மை. அரசு துறையில் வேலை அமையலுமா, அந்த வேலை சிறப்பாக அமையலுமா, மேலும் மேலும் முன்னேற்றம் அடையுமா, தொழிலில் நிம்மதி கிடைக்கலுமா, அதுக்கு செவ்வாய் தான் காரணம். அப்படிப்பட்ட செவ்வாய் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 15/3/2022 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு கும்ப செவ்வாயாக ஒரு பயிற்சி ஆகிட்டார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23/4/2024 வரை 40 நாட்கள் அவர் கும்பத்திலேயே இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டம் மிதுன ராசி. மிதுனத்துக்கு எவ்வாறு இருக்கும்? மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில் கும்ப செவ்வாயான செவ்வாய் பகவான் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் 9ல் பாக்கியஸ்தானமாக அமர்ந்து அற்புதமான நற்பலனை தருகின்றார். கவலையே பட வேண்டாம். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து வந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். சரியான தொழில் அமையவில்லையே என்று கவலைப்பட்டவர்களும், நல்ல வேலை இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும் அந்த தொழிலை நடத்துவதற்கான பொருளாதார ரீதியான உதவிகளையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழ்நிலை செவ்வாய் இருக்கின்றார். குறிப்பாக சொல்லப்போனால் தந்தை ஸ்தானம், தந்தையினுடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. தந்தை மூலமாக வரக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். காரணம் என்னென்னா பிதுர்காரகன் என்றக்கூடிய சூரியன் அற்புதமாக இந்த செவ்வாய் பயிற்சியில் மிதுன ராசிக்கு உடன் வருவதனால சூரியன் துணை இருந்து விட்டாலே போதும். என்னை பொறுத்தவரை எத்தனையோ சாபங்களாக இருந்தாலும் அந்த சாபங்கள் நம் வாழ்வை சீர்குலைத்து விடும். அந்த சாபங்களிலிருந்து நாம் தற்காத்து கொண்டாலும் அந்த சாபம் நமக்கு இல்லாமல் போன சிறப்பு. அப்படிப்பட்ட எந்த சாபமும் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசியை பாதிக்காது. அருமையான சந்தர்ப்பம். இந்த 40 நாட்கள் சூரியனோடு செவ்வாய் சிறப்பாக அமைந்து இருப்பதனால நல்ல மாற்றம் ஏற்படும். அரசு துறையில் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், அந்த வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். அரசு துறையினால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு. அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண் பெண்களுக்கு உத்தியோக உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்வீர்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை செவ்வாய் அமைத்து தருவார். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு வீண் பழிபாவங்கள் வந்து நீங்கும். நன்றாக புரிஞ்சுக்கணும், வீண் பழிபாவங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசு துறை சார்ந்த விஷயங்களும் மிகவும் கவனமாக இருங்க. எளிதில் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலை பெற முன்னிலும் சற்று கவனமாக இருக்கணும். அதைத்தான் செவ்வாய் மிதுன ராசிக்கு உணர்த்திருக்கின்றார். என்னை பொறுத்தவரைக்கும் சில மறைமுகமான மற்றும் எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான சூழ்நிலையை சூரிய பகவான் செவ்வாயோடு கூடிய நாளில் உங்களுக்கு அமைத்து தருகிறார். குறிப்பாக உடல்நிலையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் படிப்படியாக குணமாகின்ற ஒரு சூழ்நிலையும் செவ்வாய் அமைத்து தருவார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரன் என்பதனால இடத்துல இருந்தக்கூடிய பிரச்சனை, புதிய இடம் வாங்குவதற்கான ஒரு நல்ல முயற்சி, வாங்கிய இடத்துல கட்டுவதற்கான சூழ்நிலை அமையாவிட்டாலும் அதை கட்டி முடிப்பதற்கான ஒரு நல்ல சூழ்நிலையை அமைத்து தருவார். என்னை பொறுத்தவரை குரு பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருப்பதனால குறிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே அந்த குரு தாங்க. என்னை மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன். இந்த குரு சிறப்பாக அமையாமலே போய்விடுகிறது. அந்த வகையில் இந்த முறை இந்த செவ்வாயோடு குருவும் சேர்கின்றார். 3 கிரகங்கள் சிறப்பாக இருக்கீங்க. சூரியன், செவ்வாய், குரு
மூன்றும் சிறப்பாக இருப்பதனால சொன்ன வாக்கை காப்பாற்றுகிற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து மறையும். ஏன் சொன்ன மனஸ்தாபங்கள்னா காரணம் என்னென்னா, செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அந்த குறை கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். இந்த 40 நாட்களுள்ள பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். பிரிந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பிரிந்து போகாமல் இருவரும் ஒன்றாக வாழ்கின்ற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். காரணம், புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மையை தன் வசம் வைத்திருப்பதனால, செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால உறவினர்கள் மத்தியில் எந்த பிரிவோ எந்த விதமான பிரச்சனைகளோ வராமல் பார்த்துக்கொள்வார். குறிப்பாக சொல்லப்போனால் நட்பு வட்டாரத்தில் ஒரு நல்ல உதவி கிடைக்கும். பொறுமையும் புத்திசாலித்தனமும் நிதானமும் மட்டுமே உங்களை வழிநடத்த செல்லும். அந்த பொறுமையும் நிதானமும் புத்திசாலத்துக்கு காரண கர்த்தாவே செவ்வாய் தான். இந்த மூன்றும் ஒரு மனிதன் வாழ்வில் இதுவரை உங்கள் வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு இந்த சிறப்பு அமையாமலே போய்விட்டது. மன ரீதியாக அந்த மூன்றும் சிறப்பாக இந்த 40 நாட்கள் இருப்பதனால எடுத்த காரியத்தில் வெற்றி, தோல்வி இல்லாத ஒரு வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வை நோக்கி நகர்வீர்கள். அது மட்டும் கிடையாது, உணர்ச்சி வசப்படாமல் உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் பொறுமையாக நிதானமாக கையில்வீர்களானால் நிறைய இழப்புகளை தவிர்த்து விடலாம். உணர்ச்சி வசப்பட்டு பொறுமை இழப்பது பிரச்சனைகளை அதிகரிக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருப்பீர்களானால் அருமையான சந்தர்ப்பம். இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நண்பனும் பகைவனாகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. மனதில் உள்ள ஆதங்கங்களையும் அந்தரங்கங்களையும் நண்பன் என்று சொல்லி கொண்டு யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது பின்னால் மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும். மன நிம்மதியை குலைத்து விடும். கொஞ்சம் கவனமாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருப்பீர்களானால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசி 12 ராசி 27 நட்சத்திரத்தில் அந்த 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதனால் பாக்கியம் என்று சொன்னாலே போதும். ஒரு பாக்கியங்க, நல்ல தொழில், நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல வீடு, நல்ல உறவு என்ற ஒரு பாக்கியஸ்தானம். ஒரு மனிதனுக்கு எது வேணாலும் கெட்டுப்போல, பாக்கியஸ்தானம் கெட்டு போகக்கூடாது. ஒரு நாளில் பாக்கியம் பெறுவதற்கான அற்புதமான 9இலே செவ்வாய் அமர்ந்திருப்பது மிதுன ராசிக்கு சிறப்பு. அருகில் உள்ள முருகனுடைய ஆலயம் சென்று வழிபாடுகள். என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பரிசுக்கெல்லாம் நான் அதிக பரிகாரங்கள் சொல்வதில்லை. பரிகாரங்கள் மட்டுமே ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தீர்வாக அமைந்து விடாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பரிசில் மிதுன ராசிக்காரர்கள் மனமுருக முருகனுடைய ஆலயம், அருகில் உள்ள எந்த முருகன் ஆலயம் ஆனாலும் அந்த ஆலயம் சென்று மனமுருக வழிபாடு செய்வீர்களானால் சிறப்பு.